ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். பரபரப்பான சூழ்நிலையில் தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் லைவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் லைவ்ல வந்து தேர்தல் முடிவுகள் யார் யார் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. பட் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பேசலாம். அதாவது இந்த அரசியல் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு பேசுறதுக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் திருத்துறைப்பூண்டி துரைமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. இவர் ஒரு அரசியல் விமர்சகர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடன் இணைந்திருக்கிறாரு. இந்த தேர்தல் முடிவுகள் முக்கியமாக எதிர்பார்த்தது வேற. அதுக்கு முன்னாடி நான் எங்களோட ஸ்டாண்டை சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, ப்ளூபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவான சேனல், யாருக்கும் இது இல்லை. அதே மாதிரி எவ்வளவோ விமர்சனங்கள், குறிப்பாக கரூர் சம்பவம் ஆகட்டும், இப்போ வரைக்கும் வந்து விஜய் மேல தனிப்பட்ட விமர்சனங்கள் வைக்காம பொதுவான விமர்சனங்களை வச்சிருக்கோம் அரசியல் ரீதியா. ஆனா பொதுமக்களோட எண்ணங்கள் வந்து வேற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே வந்து சோசியல் மீடியா அரசியல் நாங்க சும்மா சொல்லிட்டு போயிருக்கோம், நான் அதை ஒத்துக்கிறேன். ஓகே, ஆனா சோசியல் மீடியா தான் மக்களோட எண்ணத்தை பிரதிபலிச்சிருக்குன்றது உண்மை. ஓகேவா? இப்போ இந்த மாதிரியான தேர்தல் முடிவு, ஆனா உண்மையிலேயே வந்து அரசியல் இப்ப நிறைய பேர் கேட்டாங்க, என்ன இப்படி வந்து ஸ்டாண்ட் மாத்திட்டீங்கன்னா, நாங்கள் இப்படி விஜய் நல்லா பண்ண விஷயங்களையும் பேசியிருக்கோம். ஆனால் விஜயோட தேர்தல் பரப்புரை வந்து ரத்து பண்ணாருன்னு சொன்னாங்க. கொஞ்சம் மீட்டிங் தான் போட்டார்னா, ஆனால் மக்கள் அவர்கிட்ட எதையோ எதிர்பார்த்து கொத்தா ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து யதார்த்தத்தை பேசுகிறீங்க. அதாவது எப்பவுமே உள்ளது என்னவோ அதை சொல்லிடுறது தான் உங்களுடைய இயல்பாக தெரியுது. நான் வந்து உங்களுடைய சேனலில் தொடர்ந்து பேசியிருக்கேன். நீங்கள் வந்து விருப்பு வெறுப்பற்று நீங்கள் பேசுவீங்க. அதில் வந்து எந்த பார்ஷியாலிட்டி இருக்காது. விஜய் தவறு பண்ணுற இடத்துல விஜய் தவறு பண்ணார், நீங்கள் அதே வர நேரத்தில் வரவேற்கவும் செய்து நம்மளே அது மாதிரி பதிவுகள் போட்டு. இல்லை, அவர்கிட்ட இளைஞர்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. எல்லாருமே வந்து காசு கொடுத்து கூப்பிடக்கூடாது, ஒரு தன்னெழுச்சி அந்த கூட்டம் வருதுன்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் விஜய் வந்த இம்பாக்ட்னால தான் இந்த இளைஞர்கள் மத்தியில் எல்லா அரசியல் கட்சிகளும் கவனம் செலுத்தி அவர்களுக்கான நீங்க சுட்டி கரூருடைய அந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்க பொலிட்டிக்கலா அந்த ஸ்டாண்டை நீங்க அப்சர்வ் பண்ணதுனால அந்த விஷயத்தை சொல்றாங்க. ஆனா விஜய் வந்ததுக்கு அப்புறம் இளைஞர்கள் ஓட்டு பதிவு ஜாஸ்தியானது அது விஜயால தான். ஓகே, நீங்க சொல்லுங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து ஒரு டெல்டா மாவட்டத்துல இருந்து வரீங்க, தமிழகம் முழுக்க பல சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. முன்னோன்னு நீங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட். ஓகே, இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ சார், ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலுடைய அந்த நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பின்னாடி போமே. இப்போ வந்து அண்ணா வந்து 1949 கட்சி திமுக ஆரம்பித்து 9 ஆண்டுகள் கழித்து 1957 தான் தேர்தலில் நிற்கிறதா முடிவெடுக்கிறார். அதில் 9 வருஷத்தில் தொடர்ந்து அவங்க வந்து இயக்கப்பணிகளை மக்களுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அவருடைய வரலாறு. திமுக உருவானது. எம்ஜிஆர் அதே போல் அந்த அண்ணா திமுக 20 ஆண்டு இருக்கார். 20 ஆண்டு இருந்து பிறகு திமுக கருத்து வேறுபட்டு, கலைஞரோட கருத்து வேறுபட்டு 1977 அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் வந்து 20 ஆண்டு அனுபவத்தை ஒட்டி தான் வரார். அதற்கடுத்து அதே போல ஒரு முயற்சி மதிமுக வைக்க வெளில வராரு. அவர் தொடர்ந்து நடைபெறும், எழுச்சி நடைபெறும், மறுமலர்ச்சி நடைபெறணும், ஒரு 14 நடைமுறை நடத்தி அரசியலுக்கு வரார். அடுத்து தேமுதிக. இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மக்களோடு. ஆனால் விஜய் மட்டும் சற்றே மாறுபட்டவர். எப்படின்னா, அவர் வந்ததே வெறும் நீங்கள் சொன்னது போல வெறும் 6 சுற்றுப்பயணம் தான். தமிழ்நாடு முழு 6 இடத்துல பொதுக்கூட்டம், குறைந்த பகுதிகளுக்கு மட்டும்தான் போகிறாரு. அவர் மேலே எல்லா விமர்சகர்களும் நான் உட்பட நீங்கள் உட்பட வச்சது என்னன்னாக்கா, அவர் மக்களை எல்லா இடத்துலையும் சந்திக்கல, குறிப்பிட்ட இடத்துல பார்க்குறாரு விமர்சனத்தை வச்சா. ஆனால் ஒர்க் ஃப்ரம் பங்களா கல்ச்சர்லாம் சொல்லியிருக்கிறோம், கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் இதே நாம் தான் அஜித் ரசிகர்களோட வந்து விஜய் ஆதரிக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த இடத்துல உட்காந்து நம்மளே பேசியிருக்கோம். அப்போ வரவேற்று வந்த காலத்தில் அவரை வரவேற்று ரஜினி ரசிகர்கள் இது ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க, எல்லாம் பேசியிருக்கோம். இல்லை, இப்போ விஜய் மேஜிக்கு எப்படி மக்கள்கிட்ட எடுத்து வந்து சார், அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சாரு. ஒருத்தவங்களோட தீய சக்தி நானு, ஒருத்தருக்கு இன்னொரு சக்தி மற்றும் பலர்னாரு. ஆனா அவர் ஒரு மாய சக்தியாக இருந்து அவர்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எந்த அரசியல் விமர்சகரும் இப்ப போன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா 74% தான் ஓட்டுப்பதிவு. இதே 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல். ஆனா இந்த முறை அது 10% கூடியிருக்கு. அதற்கு விஜயுடைய தாக்கம் தான் மிகப்பெரிய தாக்கம். அந்த 10% முழுவதுமாக சொல்ல போனால் 9% கூட தாவேகாக்கு தான் போய் விழுந்திருக்கும். 1% மற்ற இயக்கங்களுக்கு போயிருக்கலாம். அந்த 10% அல்லாமல் ஏற்கனவே இருந்த 74%லேயே அவர் 2ஆ உடச்சி எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட நீங்கள் 40% வாக்குகள் வந்து அவர் போயிட்டு இருக்காரு. இறுதி முடிவு நமக்கு மாலையில் தான் ஈவினிங் தான் தெரிய வரும். இப்போ இருக்க நிலைமையை பார்த்தாலே அவர் கிட்டத்தட்ட 100 கடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ அவர் 107, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது 107 108 வந்துருக்காரு. நம்ம அதை எடிட் பண்ணி போடும்போது அதுக்குள்ள ஒரு கேள்வி மாறும். இந்த தாக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு இவங்க எல்லாமே வந்து வானத்தில் வந்து கட்டளை கட்டிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு தேர்தல் அறிக்கைன்ற பேரில் மக்கள் படித்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு 500 525 அப்பப்போ அன்னன்னைக்கு. ஆனால் இவர் அப்படி இல்லை, மக்கள் மொழியில் பேசினார்.
நான் ஊழல் பண்ண மாட்டேன், என்னைய நம்புங்க, நான் உங்க வீட்டு பிள்ளை, என்னுடைய நான் வந்து வேலை வாய்ப்பை வந்து இளைஞர்களுக்கு இப்படி குறிப்பிட்ட சில முக்கியமான அம்சங்களை எளிதாக தொட்டு சென்றார். விவசாயிகளுக்கு இடுபொருட்களுக்கான விலை கிடைக்கும். இப்போ நான் டெல்டா பகுதியை சேர்ந்தவன், நீங்கள் சுட்டிக்காட்ட போட்டு டெல்டா பகுதி சேர்ந்தவன். விவசாயிகளுக்கு அவன் போடுற பொருளுக்குரிய விலை குறைச்சி மானியத்தோடு கிடைக்கிறதில்ல, உரம் கிடைக்கிறதில்ல, விதை கிடைக்கிறதில்ல. அதே நேரம் விளைஞ்சி வரக்கூடிய பொருளை விற்க முடியல. இவர் என்ன பண்ணுறாரு, பச்சை தொண்டை போட்டு போய் தஞ்சாவூரில் போய் பேசுகிறார். அதை விட அடையாளமாக செய்கிறாரு, அடையாள அரசியல்னு கூட விமர்சித்தாங்க. ஆனால் அங்கே போய் அவர் என்ன பேசுனாரு, நீங்கள் போடுற இடுபொருளுக்கும் நீங்கள் செலவு பண்ணுற உரத்திற்கும் உரிய மானியத்தை நான் கொடுப்பேன், உங்களுக்கு இலவச கரண்ட்டை நான் கூடுதலாக கொடுப்பேன், இலவச மின்சாரத்தை கூடுதலாக கொடுப்பேன், விற்று வெளில வரக்கூடிய பொருட்களுக்கு நான் உரிய விலை கொடுப்பேன், அதை வந்து ஸ்டாக் பண்ணணும்னா அதுக்கு கிடங்குகள் அமைத்து தொடர்பு பேசுகிறார் சார். அது மக்கள் மொழியில் பேசுகிறாரு. இவங்க மாதிரி 525 550 திமுக மிகப்பெரிய எண்ணிக்கையில் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. அடுத்து 3 செட்டாக தேர்தல். ஆனால் அவர் அப்படி எந்த முயற்சியும் எடுக்கல. இறுதியில் அவர் ஒரு பேச்சு பேசினார் பாருங்க, கடைசியாக தேர்தல் முடிகிற அன்னைக்கு எலெக்ஷன் நந்தனத்தில் பேசினார் பாருங்க, பிரச்சார கூட்டம் கடைசி. அதில் அவர் பேசுறது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி. ஆனால் அதை தான் கடுமையாக விமர்சனம் பண்ணோம் நாங்கள் உட்பட. ஆனால் அப்போ அவர் என்ன தாக்கத்தை உருவாக்குறாருன்னா ரொம்ப எளிய மொழியில் பேசுறாரு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி குழந்தைகளும் சின்னவர்களும் வந்து பெரியவங்களை வந்து ஓட்டு போட சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு இடையில அவருடைய ஃபேமிலி சைடில் உள்ள பிரச்சனைகள்லாம் வெளில வருது. பர்சனல் ப்ராப்ளம் அதை என்னைக்குமே ப்ளூ பிக்ஸ் பேசுனதே கிடையாது. ஆனால் அவரதும் இல்லை, யாரதையுமே பர்சனல் இஷ்யூ பேசுறது நம்ம தளத்தில் வந்து நம்ம பேசுறது. நான் வந்தப்ப என்னை அனுமதிச்ச கூட நான் கூட நேரத்தில் யார் பேசினாலும் கட் பண்ணிடுவீங்க. அப்போ ஆனால் இதை எல்லாரும் பொது தளத்தில் விவாதிச்சாங்க. அது வெளியில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் போன்ற பயம் கூட அந்த தரப்பில் இருந்தது. ஆனால் மக்கள் அதெல்லாம் எடுத்துக்கவே இல்லை. அவர் வந்து ஒரு க்ளீன் இமேஜில் வெளில வராரு. அவர் சினிமாவில் இருந்திருப்பார், சினிமாவில் நடிச்சிருப்பார். அப்போ அவருடைய வாழ்க்கை வேற. நீ பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர் ஒன்றும் இல்லை சார், முத பெரியாருக்கு போய் இது வைக்கிறார் சார். பெரியார் மேலத்தில் போயிட்டு பெரியார் தொடரில் பெரியாருடைய நினைவு தினத்துக்கு இயக்கம் ஆரம்பித்த 3வது நாள் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய மாலை, அந்த மாலை அவர் பின்னாடி 50 பேர் வராங்க. யாரையும் தூக்கம் இல்லை, நீங்களும் நானும் உட்காந்து இதே இடத்துல உட்காந்து பார்த்தாத. அவரே கைப்பட தூக்கிட்டு போறாரு சார். அவர் கையால தூக்கி கொண்டே அவருடைய பெரியாருடைய சமாதியில் அவரே வைக்கிறார். இதெல்லாம் அவர் வந்து எங்காவது இப்போ ஏர்போர்ட்டுக்கு போறாருன்னா அவர் பேக்கை அவரே தான் பிடிச்சிட்டு போறதை நாமளே பார்க்குறோம், லைவ்ல பார்க்குறோம். ரொம்ப எளிய நடைமுறை. அவருடைய உடுப்பு பாருங்க. அவரோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து தேர்தல் பரப்புரையில காக்கி சட்டைகளோட பங்களிப்பு இருக்கு. ஏன்னா இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் லெவல்ல இருக்காங்களா, இந்த தபால் ஓட்டு போடுறவங்க எல்லாருமே ஓட்டை போட்டுட்டு அவங்க ஏற்கனவே காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க, போட்டு ஜனநாயக கடமையை ஆற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஜனநாயகன் கடமையை ஆற்றிட்டோம் அப்படின்னு சொல்றது ஒரு நார்மலான விஷயம். ஆனா அந்த வார்த்தையை பிரயோகிச்சாலே அது ஜனநாயகம் நோக்கி போயிடுது. தமிழக வெற்றி கழகத்திற்கான உடனே கீழே வந்து கோடு வேர்டு அக்செப்டட். கம்ப்ளீட் என்டையர் போலீஸ் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு ஒரு ப்ரொபகண்டா பண்ணி விட்டாங்க. சரி, ஓகே, இந்த விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும், ஏதோ ஒரு மாற்றம் வரணும். அவரும் அதுக்கேற்ற மாதிரி சேலரி ஏத்தி தருவோம்னு வர சொல்லியிருந்தாரு. இதுக்கு நடுவுல நம்ம தாம்பரம் கமிஷனர் அந்த டிஜிபி ரவி IPS வந்து ஒரு தேர்தல் கணிப்பு இருந்தாரு. நாங்கள் உட்பட விமர்சனம் பண்ணியிருந்தோம். ஆனா அவர் சொன்ன அந்த 123 விஷயம் வந்து கிட்டத்தட்ட அது நெருங்குற அளவுக்கு இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி தான் இருக்காங்க. அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. சில பேர் வந்து இல்ல அவர் வந்து கற்பனை வளத்துல சொல்லியிருக்கிறாரு சொன்னாங்க, நாங்கள் உட்பட. ஆனால் எல்லாரும் சொல்ல வர விஷயம், விஜய் கிட்ட மக்கள் எதையோ எதிர்பார்க்கிறாங்க. இதன் மூலமா விஜய் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான விமர்சனங்கள், அது எல்லாமே அரசியல் ரீதியான விமர்சனங்கள் தான் பண்ண. ஆனா அது எல்லாமே வந்து அதை கடந்து போயிட்டு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்தி நீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கீங்களோ தேர்தல் பரப்புரையில் உங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லிக்கிறது, நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான விஷயங்களை பார்க்கணும். அது கிண்டல் பண்ணது எல்லாத்தையும் நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்ல போனா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். விமர்சகர்கள் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை கடந்துகிட்டு அதே மாதிரி உங்களுடைய தொண்டர்களை நல்வழிப்படுத்தணும். விமர்சனம் பண்றவங்களெல்லாம் போய் கலாய்க்கிறது, அப்படி போட்டு பேசுறது, என்கிட்ட விட்டுருக்கான்னு சொல்றதுலாம் இனிமேல் வந்து ஒரு ஜென்யூனா இருக்கணும்ன்றது அரசியல் தலைமையாக நீங்க மாறணும். நீங்க வந்து இப்ப நீங்க பக்குவமானவர். ஆனா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களை, உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் அமைக்க இருக்கக்கூடிய அமைச்சரவை சகாக்களை நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களாக, நிர்வாகத்திறன் பெற்றவர்களாக நீங்கள் வந்து அவங்கள வந்து கொண்டு வந்து இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன கோரிக்கையை வந்து நீங்கள் உத்தரவாதமாக கொடுத்தீங்களோ அதையெல்லாம் செய்வதற்கு என்ன உண்டோ அதை நீங்கள் 1 வருஷத்தில் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க. ஓராண்டுக்குள்ளே இங்கே அந்த கஞ்சா
இந்த போதை விற்பனை, மது விற்பனை இதெல்லாம் முடிவு கொண்டு வரணும்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு, அறிக்கையில் கொடுத்துருக்காரு. அப்போ இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவது எப்படி? விவசாயிகளுக்கு நீங்கள் உத்தரவாதம் நீங்கள் எப்படி காப்பாற்ற போகிறீங்க? மாணவர்களுக்கு சொன்னதை நீங்கள் எப்படி காப்பாற்ற போகிறீங்க? வேலை வாய்ப்பில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? தொழில் விரிவாக்கத்துக்கு இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. அந்த கடனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம்? இது வரணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, சாலைகள் எப்படி பெருக்கியிருக்காங்க, தொழிற்சாலை எப்படி பெருக்கியிருக்காங்க, இந்த அடிப்படையில். அதாவது இது எப்படின்னா காங்கிரஸை உடைச்சிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார்ல, அந்த மாதிரி அவரை ஒரு முன்மாதிரி மாதிரி வச்சு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பொதுமக்கள் எல்லாருமே கேட்கறது, அதாவது அரசு மருத்துவமனை வந்து நாங்க டாப் லெவல்ல வச்சிருக்கோம். நீங்க முதல்ல அங்க அட்மிட் ஆகணும். நீங்க முதல்ல அங்க அட்மிட் ஆகணும். நீங்க உங்களுடைய பிள்ளைகள் வந்து அந்த அரசு பள்ளியில சேர்க்கணும். இப்ப வந்து திமுக அரசு பண்ணிட்டு போயிருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னொன்னு யங்ஸ்டர்ஸ் உங்களை நம்பி இருக்காங்க, பெரிய நம்புறாங்க, கொத்து கொத்தா ஓட்டு போட்டிருக்காங்க. குடும்பமாக நீங்க திரும்ப குடும்பமே உங்களுக்கு வாக்களித்து, அதனாலதாங்க வாக்கு வந்து கிட்ட நெருங்க முடியாம போயிட்டு இருக்கு. 40% கடந்து போயிட்டு இருக்காரு. யாருமே இதை ப்ரெடிக்ட் பண்ணல சார். இத்தனை 14 கருத்து கணிப்புகள் வந்தது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு ஒரே ஒரு கருத்து கணிப்பு, ஒரே ஒருத்தர் மேக்ஸிமம் அவங்க எல்லாரும் செஞ்சாங்க. ஆமா, அவங்க கணித்தது தான் இப்ப சரியா இருக்கு. அவங்க ஒருத்தர் தான் சொன்னாங்க தாவேகா வெற்றி பெறும் என்று. சார் இப்ப இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னாடி தாவேகா வருது, விஜய் தலைமையில் ஆட்சி அமையப்போட சூழல்ல இப்போ காவல்துறையினுடைய பங்களிப்பு என்பது இதில் வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு தேவைப்படும். ஏன்னா அவர் போராட்டங்கள்லாம் பெரிய கூட்டம் கொடுது. அவர் எது பலமோ அதுவே தான் பலகீனம். மிகப்பெரிய கூட்டம் தான் அவருக்கு டூ குட் டூ பேடுமாங்க ஒரு பழமொழி உண்டு ஆங்கிலத்தில். அவருக்கு எது பலமோ ஒரு சாதாரணமாக ஒரு மக்களை போய் சந்திப்பதில் அவர் பல்வேறு சிரமங்கள் இருக்குது. இதற்கு காவல்துறை வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதையும் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதையும் உயிர் சேதாரம் ஏற்படாமல் பாதுகாப்பதில் பல்வேறு அம்சங்கள் உள்ளடக்கியது காவல்துறை. அதில் வந்து என்ன மாதிரியான போக்கு இருக்கு? ஆனால் நீங்கள் வந்து காவல்துறையை வந்து சிறப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் புலனாய்வு பிரிவு அது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக, அதில் என்ன மாதிரியான தகவல் உங்களுக்கு வந்திருக்கு? அதாவது என்னன்னா, காலையிலேயே வந்து ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களோட இல்லத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து போட்டிருக்காங்க. நார்மலா வந்து போடலாம் பேரிகேட், நமக்கு தெரிஞ்ச அங்க இருக்கிற ஆய்வாளர்களும் சரி, ஏசி டிசி, அதாவது ஓட்டிங் ஏற 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 பேரிகேட் எப்பவுமே ஏறும். சரி, கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது காவல்துறையோட இது யாருக்கு வராங்களோ ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிடுவாங்க. இதற்கு முன்னாடி இருந்த ஒரு டிஜிபி பேர் சொல்ல வேணா, இது மாதிரி வந்துருதுன்னு ரிசல்ட்டை பார்த்துட்டு போய் அந்த பக்கம் வாழ்த்து தெரிவிக்க அது ரிசல்ட் மாறி போய் இந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்து கிளியர் கட்டாக வராரு. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உளவுத்துறை ஃபெயிலியர். இப்போ அதான் அடிச்சு சொல்லுவாங்க. இதே மாதிரி என்ன ஒரு விஷயம்னா, மக்களோட மனசை சரியா ரீட் பண்ணலன்றாங்க. அது எப்படின்னா, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒரு முறை தோக்குறாரு. அப்போ வந்து சிவனாண்டி அவர்கள் உளவுத்துறையில இருக்காரு. அவர் வந்து அவ்வளவு பெரிய ஆபீசர். ஜெயலலிதா அம்மையாரோட வண்டியில தொங்கிக்கிட்டு போவாரு. அவர் என்ன சொல்றாரு, அம்மா அடுத்தது நம்ம தான் சொல்லி அடிச்சு டிஎம்கே மேல வந்தது. இந்த தடவையும் டிஎம்கே வந்துரும் அப்படின்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்தினாங்களா, இல்ல ஒரு விஷயத்தை அவங்க ப்ரொபகண்டா பண்ணாங்கல்ல. ஆனா இந்த அலை வேற மாதிரியான அலை. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். இப்போ அடுத்த கமிஷனரா வர போறது யாரு, அது ஒண்ணு பேசுறாங்க. ஓகேவா? அடுத்தது டிஜிபி ஆபீஸ்ல டிஜிபிக்கு முன்னாடி ஏடிஜிபி எல்லண்டோ ஆர்டர், அதுக்கு யார் வர போறான்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போதைக்கு எலெக்ஷன் மூலமா சந்தீப் ராய் ரத்தர் ஐபிஎஸ் வந்து அமர்ந்திருக்கிறாரு. இப்போ நமக்கு தெரிஞ்ச தகவல் மீதி எல்லாருக்கிட்டையும் கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம மட்டும் தனியா வந்தது சொல்ல முடியாது. எல்லாத்தையும் விசாரிச்ச ஒரு 100 பேர்ட்ட ரிசல்ட் மாறினதுக்கு அப்புறமே போனை கீழே வைக்க முடியல, மாறி மாறி ஆளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து கேட்கும் போது இப்போ வந்து ஆக்சுவலா 13ஆம் தேதி என்னமோ அந்த டிஜிபி நியமனம் வருது. ஸோ இந்த விஷயத்துல விஜய் வந்து குறிப்பா கவனிக்கணும், எக்ஸ் தளத்துல வந்து பாதுகாப்பு நல்லா இருக்குன்னு பாராட்டு தெரிவிச்சதா ஒரு விஷயம் இருக்கு. ஸோ சந்தீப் ராய் ரத்தர் கண்டினியூ ஆகலாம் வாய்ப்பு அப்படின்றாங்க. சென்னை கமிஷனருக்கு யார் வர போறாங்க? இன்னொன்னு, இப்போ ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து ஏடிஎம்கே வந்தா இவரை பிடிக்கலாம், டிஎம்கே வந்தா இவரை பிடிக்கலாம், அப்படி பிடிச்சிக்கிடுச்சு நமக்கு தேவையான போஸ்ட். இப்ப யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல. சோ யாரை பிடிச்சா நமக்கு தேவையான சேஃபர் போஸ்ட்ல இருப்பான், இல்ல யார் மண்டபத்துக்கு போக போறாங்க, யார் எந்தெந்த விஷயத்துக்கு போக போறாங்கன்றது காலம் தான் பதில் சொல்லும். விஜய் மனசுல யாருன்றது அது அப்பதான் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், யாரு இருக்கா நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் தெரிஞ்சு போச்சு, அதான் போயிட்டே இருக்க, கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது. எப்படியாவது சில பேர் வந்து இன்னும் மத்தியானம் வரைக்கும் டைம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றதே இல்ல, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. இதே ரேஷியோல அப்படியே போயிட்டா 6-7 சுற்றுகள் வந்துட்டு இருப்ப, 5 சுற்றுக்கு மேல ஆயிட்டு. அப்ப இதே ரேஷியோல தான் போயிட்டு இருக்கும் எல்லா பக்கமும். அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது இப்படின்றது எல்லாரும் வைப் பண்ணாங்க. இப்ப நம்மால் இப்படி பண்ணி
பண்ணிட்டு ஸ்டாலின் வந்து யாருக்கு சொன்னாரு? அவருக்கு அவரே இல்ல சொல்லிக்கல. இன்னமும் டைம் இருக்கு. நம்ம பதிவு போடும் போது வந்து இது வந்து கூட்டணி தேவையா இல்ல தனி பெருமையோட உட்காந்துருவாரு. எப்பேற்பட்ட விஷயம் ஒரு நாள் வந்து அவருக்கு கூட்டணி தேவைப்பட்டா அவர் வந்து இந்த இடதுசாரிகளை இடதுசாரிகள் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணிக்கு போனது பொருத்தமா இருக்கு. அவங்க ஸ்ட்ராங்கா இருந்து சப்போர்ட் இல்ல அது வந்து நம்ம இப்ப எதுவும் பேச வேணாம். அது வந்து காலம் பதில் சொல்லும், நேரம் பதில் சொல்லும். அவரோட தேர்தல் அதிமுக பிஜேபியோட அவர் போட்டுட்டு ஏதாவது ஒண்ணு உருவாக்குவதை விட இப்படி வந்து இப்ப எளிமையா இருக்கக்கூடியவங்கள 4-5 தொகுதிகள். நம்மளுடைய ஒரே ஆசை மக்கள் வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதை நீங்க எப்படி தக்க வச்சுக்க போறீங்க, எப்படி நடத்த போறீங்கன்றது எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல விஷயங்களை மேன்மேலும் பேசுறோம். இப்போதைக்கு எங்களுடைய விஷயங்களை, எங்களோட கருத்துக்களை, எங்களுடைய கருத்துன்றதை விட பொதுமக்கள் சார்பாக கேட்டப்பட்ட கருத்து இதுக்கு முன்னாடியும் சொன்னீங்க, முன்னாடி இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன். இப்ப மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம்.